பாண்டியன் ஸ்டார் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரி என்ன ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். பழனி கிட்ட வந்து கதிர் செந்தில் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. நீ வந்து உன்னோட லைஃப்ல நீ சந்தோஷமா இருக்கணும், வேற எதை பத்தி நீ கவலைப்படாதுன்றாங்க. மாப்பிள்ளைங்களாம் உங்களை விட்டுட்டு நான் இருந்ததே கிடையாதுடா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, பேசாம நான் வந்துட்டுமான்றாங்க. இங்க பாரு மாமா, இத்தனை நாள் நீ இருந்தது வேற, இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பாவம் அத்தை அவங்க வந்து உனக்காக காத்துட்டு இருப்பாங்கல்ல, ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசுங்க, நான் போனை வைக்கிறேன்னு சொல்லிட்டு மூணு பேருமே போனை கட் பண்ணிட்டாங்க. இப்ப வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க பழனிக்கு பார்த்த பாண்டியன் பார்த்த பொண்ணு நினைச்சு ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. அப்ப சுகன்யா உள்ள வராங்க. சுகன்யா வந்ததும் நான் உங்ககிட்ட வந்து நிறைய விஷயம் பேசணும், என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் தானே, தெரியும்னு சொல்லிட்டு பழனி தலையாட்டுறாங்க. இல்ல அது வந்துன்னு பேச வராங்க. உடனே பழனி வந்து எனக்கு தூக்கம் வர்ற மாதிரி இருக்கு, நான் தூங்கட்டுமான்னு சொன்னதும் சரி தூங்கிக்கங்கன்னு சொல்றாங்க. பழனி வந்து அந்த வீட்டவே நினைச்சிட்டு இருக்காங்க. உடனே சுகன்யா தூக்கம் வருதுன்னு சொன்னீங்க, இப்ப என்னடா தூங்காம இருக்கீங்கன்னு சொல்றாங்க. உடனே பழனி கண்ணை மூடிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில பழனியை வந்து ரைஸ் மில்லுக்கு கூட்டிட்டு போறாங்க. சக்திவேல் முத்துவேல் அதே மாதிரி தான் குமார் எல்லாருமே கூட்டிட்டு போறாங்க. இது உன்னுடைய கண்ட்ரோல்ல விட போறோம்டா, இதை நீ நல்லபடியா பாத்துக்கணுன்றாங்க. எனக்கு இதெல்லாம் வேணாம், நான் வந்து மளிகை கடைக்கே போறேன்றாங்க. என்னது பொட்டலம் கட்டுற வேலைக்கு போக போறியா? ஆமா எனக்கு அங்கதான் பிடிச்சிருக்கு, நான் அங்கதான் போவேன்னு சொல்லி பழனி பேசிட்டு இருக்கும் போதே ரொம்ப பயங்கர கோபத்துல பாண்டியன் வராங்க. மச்சான்னு சொல்லிட்டு பழனி வந்ததும் பழனி உள்ள போடா, ரைஸ் மில்லுக்குள்ள போடான்னு சொன்னதும் உடனே வேற பேச்சை மீறாம பழனி உள்ள போனதும் நீங்களாம் மனுஷங்களா, உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்ல, சொந்த தம்பியை வந்து இப்படிதான் பழி போடுவீங்களான்னு நல்லா சொல்லி பாண்டியன் பயங்கர கோபமா பேசுறாங்க. வெட்டிடு வேண்டாம், என்னடா பேசிட்டு இருக்க நல்லா சொல்லிட்டு இருக்கும்போது உடனே அங்க வந்துடுறாங்க ரொம்பவே கெட்டா சரவணன், அதே மாதிரி செந்தில், அதே மாதிரி கதிர், மூணு பேரும் வராங்க. மூணு பேரும் வந்து கை வச்சுதான் பாரு, என்ன நடக்குன்றத பாருன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசினதும் உடனே மாறி மாறி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப பழனிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு. அவங்க அண்ணனுங்க என்ன பேசினாங்களோ அந்த எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எல்லாம் மனுஷங்களா, ஒரு தம்பியை பார்த்து இப்படி எல்லாம் தான் பேசுவீங்களா, உங்களெல்லாம் என்னதான் பண்றதோ தெரியலன்னு கோபப்பட்டு அங்கிருந்து போறாங்க. உடனே கதிர் வந்து மாமான்றாங்க. இவங்க என்னை கொல்றதுக்கு கூட தயங்க மாட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. பழனி வந்து விடுமாமா, அவங்கெல்லாம் மனுஷங்களே கிடையாது, அதுக்காக நீ ஏன் கோபப்படுற, இந்த விஷயம் தெரிஞ்சதுமே அப்பா பயங்கர கோபப்பட்டாங்க, இருந்தாலுமே கண்ட்ரோல்ல இருந்தாங்க, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, உனக்காக மட்டும்தான் அப்பா கண்ட்ரோல்ல இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப பழனி யோசிச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பழனி இப்ப என்ன முடிவு எடுக்க போறாங்க, என்ன ஆனாலும் சக்திவேல் முத்துவேல் கூடவே இருப்பாங்களா இல்ல பாண்டியனோட வீட்டுக்கு வருவாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.